நம்ம வாழ்க்கையில சில நினைவுகள் இருக்கு. அது நம்மள விட்டு போகவே போகாது. ஒரு நிழல் மாதிரி கூடவே வரும். இதுதான் நாம PTSDன்னு சொல்ற அதிர்ச்சிக்கு பிந்தைய மன உளைச்சல் கோளாறோட முக்கியமான பிரச்சனை. நிறைய பேர் இத தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு அத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, முடிஞ்சு போன ஒரு விஷயம் உங்களை நிகழ்காலத்துல வாழவே விடாம பண்ணா எப்படி இருக்கும்? அந்த ஒரு கேள்வியில தான் PTSDயோட மொத்த வலியுமே அடங்கியிருக்கு. அந்த ஷாக் முடிஞ்சிருச்சு, ஆனா அதோட எதிரொலி மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளோட இன்னைக்கு எப்படி இருக்கும்? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ முதல்ல PTSDனா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது சும்மா சோகமா இருக்கிறதோ இல்ல கவலையா இருக்கிறதோ கிடையாது. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். வாங்க அதோட பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, PTSDங்கிறது ஒரு பலவீனம் கிடையாது. இது ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு உண்மையான மெடிக்கல் கண்டிஷன். அதோட அறிகுறிகள் ஒரு மாசத்துக்கும் மேல இருந்து நம்மளோட டெய்லி லைஃபையே ரொம்ப பாதிக்கும்போது தான் நம்ம அதை PTSDன்னு சொல்றோம். நாம அதிர்ச்சி இல்லைன்னா ட்ராமான்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது போர் மட்டும்தான். ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஒரு இயற்கை சீற்றம், ஏன் ஒரு வன்முறை தாக்குதல் கூட அதிர்ச்சி தான். சிம்பிளா சொல்லணும்னா, நாம பாதுகாப்பா இல்ல அப்படிங்கிற உணர்வை மொத்தமா உடைச்சு நம்மள ஒரு பயத்துக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலைக்கும் தள்ளுற எந்த ஒரு சம்பவமும் ஒரு அதிர்ச்சி தான். இந்த ஒரு விஷயத்த நாம நல்லா மனசுல வச்சுக்கணும். PTSDங்கிறது ஒருத்தரோட பலவீனம் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு பயங்கரமான அசாதாரணமான சம்பவத்துக்கு நம்ம உடம்பும் மனசும் காட்டுற ஒரு நார்மலான ரியாக்ஷன் தான் அது. பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுல தான் இருக்கு. சரி, PTSDனா என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த பாதிப்பு ஒருத்தரோட டெய்லி லைஃப்ல எப்படி வெளிப்படும்? அவங்க என்னெல்லாம் அனுபவிப்பாங்க? இதோட அறிகுறிகளை நாம 4 முக்கியமான குரூப்பா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் PTSD கூட வாழ்ற ஒருத்தரோட உணர்வுகளை நம்மால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த 4 அறிகுறிகளுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். ஒன்னு ஆரம்பிச்சா அது இன்னொன்னுக்கு வழிவகுக்கும். இது எப்படி ஒருத்தரோட உலகத்தையே புரட்டி போடுதுன்னு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அறிகுறி ஊடுருவல். இது எப்படின்னா, முடிஞ்சு போன ஒரு கெட்ட கனவு திடீர்னு முழிச்சிருக்குமோடே நம்ம முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி, அந்த சம்பவத்தோட நினைவுகள், காட்சிகள், ஏன் அந்த உணர்வுகள் கூட திடீர்னு மனசுக்குள்ள வரும். இது சும்மா ஞாபகப்படுத்தி பார்க்கறதில்ல, அந்த கொடூரமான நிமிஷத்தை திரும்பவும் வாழ்ற மாதிரி ஒரு அனுபவம். 2வது தவிர்த்தல். அந்த நினைவுகள் அவ்வளோ கொடுமையா இருக்கிறதால மனசு அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்கும். அதனால அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துற இடங்கள், மனுஷங்க, பாட்டு, ஏன் சில யோசனைகளை கூட அவங்க தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்படி தவிர்க்க தவிர்க்க அவங்களோட உலகம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டே போகும். 3வது விஷயம், அவங்களோட மனநிலையும் எண்ணங்களும் நெகட்டிவா மாறுறது. அந்த அதிர்ச்சி அவங்க உலகத்தையே பார்க்கிற விதத்தை மாத்திரும். எல்லாம் என்னாலதான் ஆச்சு, இல்லனா இனிமே யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்துல சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள்ல கூட ஆர்வம் இல்லாம போயிடும். 4வதா கிளர்ச்சி மற்றும் எதிர்வினையாற்றல். இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அலாரம் சிஸ்டம். எப்பவுமே ஆன்லயே இருக்கிற மாதிரி, எப்பவும் ஒருவித டென்ஷனோட அடுத்து என்ன ஆபத்து வருமோன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இதனால சின்ன சத்தத்துக்கே பயந்துடுறது, டக்குன்னு கோவப்படுறது, தூக்கம் வராம கஷ்டப்படுறதுன்னு நிறைய பிரச்சனைகள் வரும். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரே மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தை 2 பேரை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் ஏன் PTSD வருது, இன்னொருத்தருக்கு ஏன் வருதில்ல? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல உயிரியல் காரணிகளை பார்க்கலாம். ட்ராமாங்கிறது வெறும் மனசளவுல நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரியே மாத்திடுது. அதாவது ஆபத்தை உணர்றதுக்கான மூளையோட பகுதி எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதே நேரத்துல நம்மள அமைதிப்படுத்துற ஹார்மோன்கள் சரியா வேலை செய்யாது. இதனாலதான் அவங்களால ரிலாக்ஸா இருக்கவே முடியறதில்ல. ஆனா பயாலஜி மட்டும் காரணம் இல்ல. ஒருத்தருக்கு ஏற்கனவே இத மாதிரி கெட்ட அனுபவங்கள் இருந்திருக்கா, அவங்களோட மன உறுதி எப்படி இருக்கு, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களும் ஒருத்தருக்கு PTSD வருமா வராதான்னு முடிவு பண்றதுல பெரிய பங்கு வகிக்குது. PTSD யாருக்கு வேணும்னாலும் வரலாம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா சிலருக்கு மட்டும் ரிஸ்க் ரொம்பவே அதிகம். ஏன் அப்படி? இந்த சார்ட்டை பாருங்க. சாதாரண பொதுமக்களை விட போலீஸ், ஃபயர் சர்வீஸ் மாதிரி முதலுதவி பணியாளர்களுக்கு இந்த பாதிப்பு வர வாய்ப்பு அதிகம். அவங்கள விட போர்ல சண்டை போடுற வீரர்களுக்கு இன்னும் அதிகம். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட வேலையில திரும்ப திரும்ப அதிர்ச்சிகரமான சம்பவங்களை அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. இவ்ளோ நேரம் நாம பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் தீர்வு. PTSDல இருந்து வெளியே வர்றதுக்கு
நிரூபிக்கப்பட்ட நல்ல சிகிச்சைகள் இருக்கு. அதனால நிச்சய நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு வரிய நல்லா கேட்டுக்கோங்க. PTSDலேருந்து முழுசா குணமாக முடியும். ஆமா, அது சாத்தியம்தான். சரியான சப்போர்ட் கிடைச்சா அந்த அதிர்ச்சியோட பிடியிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு நார்மலான அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ முடியும். ட்ரீட்மெண்ட்ல 2 முக்கியமான வழிகள் இருக்கு. முதல் வழி சைக்கோதெரபி, அதாவது மனநல ஆலோசனை. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில அந்த அதிர்ச்சிகரமான நினைவுகளை பத்தி பேசி அதோட சேர்ந்த பயத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவுவாங்க. 2ஆவதா, இதுக்கு உதவியா சில அறிகுறிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்துகளும் கொடுப்பாங்க. ஆனா இதுலேருந்து மீண்டு வர பயணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு சீக்கிரமா குணமாகலாம், சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த அதிர்ச்சி எவ்ளோ தீவிரமா இருந்துச்சு, எவ்ளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க, கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பல விஷயங்கள் இது முடிவு பண்ணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். PTSDங்கிறது ஒரு தனி மனுஷனோட போராட்டம் மட்டும்தானா? இல்ல. சரியான டாக்டர் உதவியும் நம்ம சமூகத்தோட புரிதலும் அன்பும் கிடைக்கும்போது அந்த அதிர்ச்சியோட நிழலிருந்து வெளியே வர்றதுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கிற மேஜிக் இல்ல. அது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு உண்மையா மாறும். யோசிச்சு பாருங்க.